ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 6லேயே வந்து உச்சமாக இருக்கிறார். அது பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் போதுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பரிவர்த்தனை போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள், ஸோ கொஞ்சம் மனசில் வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், அது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இவன் கவுத்து விட்டுருவானோ அவங்க கவுத்து விட்டுருவானோங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். ஸோ இன்றைக்குமே வந்து துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக ராசி அதிபதி போது நம்ம வந்து மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். அதே மாதிரி வந்து துலாம் ராசிக்காரில் வந்து ஆண்கள் இருந்தீங்கன்னா பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து பெண்கள் விஷயங்களை பெண்கள் கவுத்து விடுவாங்க அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிறது வந்து மனைவி, பெண்களை குறிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி போது 2ன்றது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். ஸோ 2ஆம் அதிபதிங்கிற செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்குங்க. ஸோ 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் வருமானங்கள் வந்தாலும் நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கேவலமாக பேசுறது, இன்னும் வந்த கஸ்டமரோட கேவலமாக பேசிட்டு போகிறான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டீல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூணுங்கிறது முயற்சி ஸ்தானாதிபதி வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றம். ஸோ 3, 6னாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, கொஞ்சம் வேறு ஊருக்கு போய் பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து அது குருவோடைய ஸ்தானமாக இருக்கும்போது குரு வந்து அது செவ்வாயோட சார்ந்தும் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஐயோ நான் ஏதாவது படுத்துறாங்கன்ற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதி சனி வந்து இப்போ வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வீடு கட்டலாம், ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அது நடக்குமானா இப்போ இந்த ஒரு மாதம் விட்டுருங்க. ஏன்னா சனியும் ராகும் ஒன்றா இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்கிட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனம். ஏன்னா சனி ராகுனாலே ஒரு சண்டை கிரகம். திடீர்னு எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை விஷயங்கள், சனிங்கிறது வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப நம்ம அந்த ஈகோ, நான் தான் பெரிய ஆளுங்கிற விஷயங்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக சூப்பராக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கிறதா அர்த்தம் பரிவர்த்தனையில். ஸோ அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கிறனால ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நம்ம சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப, சாண்டிங்னா ஒரு ஓம் நமச்சிவாய ஏதோ ஒன்று சாண்டிங் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஏன்னா மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுங்க. 8ல் இருக்கும்போது ரொம்ப அப்படியே வைப்ரேட்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்குமா பரபரன்னு இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பரபரப்பையும் ஒரு கம்பாரிசத்தையும் கொடுக்கும். ஸோ இவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மற்றவங்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் அவன் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு. ஸோ எல்லோருக்குமே வந்து ஒரு மைனஸ் ப்ளஸ் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து பார்த்து பொறுமையாக தான். ஏன்னா என் குருநாதர் சொன்ன மாதிரி எண்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம், அது எல்லாருக்குமே இருக்கும். அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ரொம்ப லோயர் கேட்டரில் இருக்கவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. அதோடு தான் நம்ம வாழ பழகிக்கணும். அதுக்காக வந்து நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லைங்கிறதும் முதல்ல மைண்டில் ஏற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் போது வெளிநாட்டில் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம், வேலையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து திடீர்னு ஒரு பெரிய பணம் வரதோ பெரிய ஒரு மாற்றம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது இப்போ சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா சம்மந்தமான உறவில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 10ங்கிறது தொழிலை குறிக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே வந்து வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து கேவலப்படுத்துவதோ கொஞ்சம் வந்து மனக்காயமற்றமான விஷயங்கள் இருக்கும். மாமியார் 10ஆம் இடங்கிறது மாமியாரை குறிக்கும். ஸோ அதனால் வந்து மாமியார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கம்முன்னு இருந்துருங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுவும் 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான வந்து லாபஸ்தானத்தை குறிக்கும். ஸோ லாபம், வெற்றி சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து 11ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 12ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும். வெளிநாடு, வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய பிரயாணம் மூலியமாக நல்லா காசு கிடைக்கும். வேலையிலையும் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் காசு கிடைக்காதுங்க. இப்போ திடீர்னு ஒரு பெரிய பணமோ பெரிய பதவியோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து அந்த வாய்ப்பெலாம் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மற்றபடி என்னங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேறு லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒரு அமைதியான இடமா இருக்கணும். சும்மா அங்கே ஒரு டிவியோ ரேடியோ ஓட விட்டுட்டுலாம் வந்து நீங்கள் அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. இதுக்கான காலகட்டம் வந்து நைட்டு கூட இருங்க, 10 மணிக்கு இல்லை 11 மணிக்கு மேலே தாங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்து அந்த அமைதியில் தான் வந்து இறைவனை பார்க்க முடியும். அந்த அமைதிப்படுத்த உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உள்ள ஒரு நெருக்கம் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சு அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து இப்போ 9ல் வந்து நீச்சமாக இருக்கார். அப்படின்னும்போது 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து அப்பாவுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்தே போகாது. நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஒரு மாதிரிங்க, இவர் ஒரு மாதிரிங்க, அவர் அப்படி தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இப்போவும் பார்த்திங்கன்னா அது செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அப்பா கொஞ்சம் கேவலமாக பேசுறது, இல்லை அப்பாவை பற்றி நீங்கள் கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீச்சம்ங்கிறது அப்பாவால் நமக்கு ஒரு மன கஷ்டம், மனசில் ஒரு ரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து 2ங்கிறது வந்து குடும்பஸ்தானம். ஸோ குடும்பத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் அதே மாதிரி வேலை விஷயங்களும் சரி, வேலையில் வந்து நிறைய பிரயாணமான விஷயங்களையும் கொடுத்தோம். ஸோ அந்த வந்து பிரயாணத்தை போகலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பிரயாணத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு இடகுடமான பார்ட்டி வந்து பக்கத்தில் போகணும். ஏன்னா அந்த செவ்வாய் நீச்சமாக வேலையிலேருந்து அவமானப்படுத்துவாங்க. இன்னத்தை வேலை பார்த்துட்டேன்னு. அதே மாதிரி கடன் வாங்கிடுவோம். ஸோ நம்ம பெருசாக ஒரு இஎம்ஐயை போட்டுருவோம், இல்லை பெரிய கடனை வாங்கிடுவோம். ஆனால் அது அடைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நீங்கள் லீகலாக ஒரு பேங்க்கில் வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய பேர் இந்த தண்டல், கந்து வெட்டி, ஐயோ 6 மணிக்கு அவன் வந்துடுவான், 7 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லி நிறைய கடை வச்சுருக்கிற நபர்கள் வந்து கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கடன் இருக்கவங்க வந்து என்ன பண்ணோன்னா பௌர்ணமி வந்து சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா 6ஆம் இடங்கிறது கடனை குறிக்கும். அந்த கிரகம் வந்து அவங்க நீச்சமாக இருக்கும்போது அது வந்து நம்ம மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான சனி. ஸோ முயற்சி ஸ்தானாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாலும் இளைய சகோதரன்லாம் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். ஒரு அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் நம்மளை எடுத்து பிரிஞ்சு பேசுகிறமான விஷயங்கள் இருக்கும். ஏன் பேசுதுன்னும் போது அது சனி ராகு நிறைய கிரகங்களுடைய கூட்டணி. இப்போ வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதையும் காதலை வாங்க மாட்டாங்கன்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒரு மாதம் வந்து பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு, வண்டி, வாகனம் ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயமாக தான் நம்ம எமோஷன் ஆகிடுவோம். ஏதாவது கண்ணாமண்ணான்னு சண்டை போகிறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எமோஷனாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி வந்து வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் வந்து பிரயாணப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் அதிபதியான சுக்ரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்ரன் வந்து பரிவர்த்தனை 7லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பேச்சுவார்த்தை சிறப்பாக நடக்கும். நல்ல லெவலில் வந்து முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கை, ஸோ குழந்தைங்களோட பேசுறது, பழகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வருத்தம் கிடைக்கும். நான் இந்த பிள்ளை இந்த மாதிரி பேசிச்சேன், ஏன்னா வந்து மனசு நோகிற மாதிரி பேசிட்டானே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதகஸ்தானாதிபதியான ஒரு வீடு, சொத்து சொந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணம் பண்ணணும். ஸோ எப்படியாச்சும் போய் இதை வந்து கிளியர் பண்ணுங்கிற நிறைய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட உங்களுக்கு வந்து 6ல் வந்து எதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 11. ஸோ 11நாலே வந்து வெற்றி, லாபத்தை குறிக்கும், மூத்த சகோதரியை குறிக்கும். ஸோ அது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சபங்கராஜம் நல்ல அற்புதமாக இருக்குங்க. ஸோ சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் ஆன்மீக பயணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் தோணும். ஏன்னாச்சும் வெளியூர் போயிட்டு நல்ல ஒரு 4-5 கோயிலெலாம் சுற்றி பார்க்கணுங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும்.
மற்றபடி என்னங்க 12ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல்குலேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடம், எனக்கு வந்து 3 வேளை சாப்பாடு எப்படி ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இறைவனோடு நீங்கள் ஒன்றணும். ஸோ ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க, சைலண்ட்டில் இருக்கணும். சைலண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவாக இருந்தாலும் சரி உட்காந்து ஓம் நமச்சு அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து குரு வந்து இப்போ பரிவர்த்தனை நாள் இருக்கும்போது ஏதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏதாவது புது சொத்து வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, பழைய வண்டியை கொடுத்துரு புது வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடம். ஸோ 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது குடும்பத்தில் வந்து சொத்து தகராறுகளோ சொத்து சம்மந்தமான விஷயங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் டாக்குமெண்ட் இப்படி எழுதிட்டாங்க, எனக்கு பாகம் பிச்சை சரியில்லை அப்படின்னு சொல்லி தம்பிகள் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. சொத்து சம்மந்தமான விஷயங்கள் இந்த ஒரு மாதம் பேசாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மாவுடைய உடல்நலம். ஸோ அம்மாவுடைய உடல்நலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா அம்மா வந்து ஏதாவது கண்ணாமனா பேசி அதனால் ஒரு விரோதம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும்போது உங்களுக்கு சொத்துக்கள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் நிறைய கிரக கூட்டணி இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் நீச்சங்க. ஸோ 8ல் நீச்சொன்னும் போதே குழந்தைகளால் வந்து ஒரு நிறைய மன வருத்தம் வரும். ஸோ இந்த புள்ள இப்படி பேசிச்சு இந்த மாதிரி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கிட்ட வந்து இந்த ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை அங்கேயே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல விஷயங்கள், பெரிய லாபத்தில் வந்து வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பெரிய லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேறு ஒரு லெவலில் முன்னேறதுக்கான நிறையா இருக்குது. சில பேர் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி பணம் வரதுக்கான நிறையா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது மனைவியை வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு சொத்து வாங்குறது, ஒரு லெவலில் வந்து வண்டி வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முயற்சிகளில் வந்து திடீர்னு ஒரு ஃபெட்டப் ஆகிறது, என்னடா அது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து சின்னதாக ஒரு சண்டை சச்சரவாதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. ஸோ ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி என்னும்போது நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த டைமில் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்புகளை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் போகலாம், அந்த கோயில் போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் பண்ணலாம் சொல்கிறாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்பா கொஞ்சம் காமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் தான் நிறைய கேள்விகள் கேட்பார். ஏன்னா இப்போ சூரியன் வந்து கேதுல போகும்போது நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா நீச்சபங்க யோகமாக இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து திடீர்னு அதிர்ஷ்டங்கள் மூலமாக புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். 11ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ நம்மளே கற்பனையில் வந்து சில விஷயங்கள் வந்து மண்டையில் போட்டு உலட்டிக்கிறது, ஏன்னா தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தூக்கி போட்டு நடக்கிற வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். இறைவன் மேலே பாரத்தை போடணும். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோன்னு யாருக்கும் தெரியாது, நாளைக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இது நல்லபடியாகவே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வாழ்றது தான் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை கண்டிப்பாக கடைபிடிக்கும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வந்து 3 வேளை சாப்பாடு எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து மனசார வந்து நீங்கள் ஒரு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இறைவனுக்காக ஒதுக்குங்க. ஒரு தனி அறை, ஒரு அமைதியான அறையில் உட்காந்து ஓம் வச்சோன்னா அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல்
பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்கள் கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய அவசியம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய அவசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாகுதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணோன்னா, சர்ப கோயில்கள்னும் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாடிங்கன்னா, வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்கள்னா பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.